வெல்கம் டு சாய்ஸ் டேரி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இந்த வருஷத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் கலர் தான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்மூத்னிங் அண்ட் ஹேர் கலர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஹேர் பக்கமே வந்து தொடவே கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே, எனக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த வருஷம் நான் யோசித்தது ஹேர் கலர் பண்ணலாம். ஸோ ஹேர் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் கலர் பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணி நிறைய இடத்துல வந்து நான் என்கொயரி பண்ணியிருந்தேன். ஸோ நான் கேட்ட கலர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. அது மாதிரி சாட்டிஸ்ஃபைடாகவும் இல்லை. அவங்களோட கொடுத்த அந்த என்கொயரியே எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்படிங்கிறதால நிறைய இடத்துல தேடிட்டு கடைசியாக ஸ்டுடியோ 11, அதுவும் நம்மளுடைய 4 ரூட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டுடியோ 11 வந்திருந்தேன். ஸோ அங்கே நான் வந்து ஃபோன் என்கொயரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வந்து போயிருந்தேன். நேர்லேயுமே வந்துட்டு கேட்லாக்லாம் பார்த்துட்டு ப்ரைஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு ஓகே ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் வந்து நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே போயிருந்தேன். இந்த மாதிரி பார்ட்டிஷனாக எடுத்துகிட்டு எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதில் ஒரு சில ரெஃபரன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ நான் வந்து ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்ட கலர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்ன் இருக்கும் இல்லையா, அந்த கார்னோடைய ஹேர் மாதிரி ஒன்று வரும் இல்லையா. ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரினர்ஸ் ஹேர்லாம் இருக்கும் இல்லையா, அது மோஸ்ட்லி வந்துட்டு பிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாண்டில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நான் கேட்டது அந்த கார்னோட ஹேர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. பட் நிறைய இடத்துல இல்லை, இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு தான் நானும் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ளீச் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட ஹேரில் வந்து கலர் டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து ஆல்ரெடி சைனஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால இந்த ஸ்மெல் எல்லாமே வந்து எனக்கு இன்னும் ஓவராக ஹெட்டேக் ப்ளஸ் வந்துட்டு சைனஸ் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அது ஒரு மாதிரியாக இருந்தது. லைக் இது கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு எனக்கு கலர் வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ், கண்டிஷனர் வாஷ் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் ஓகே அப்படின்ட்டு. பட் இதுக்கு முன்னாடி நான் நேச்சுரல்ஸில் பண்ணியிருந்தேன். பட் அங்கே எனக்கு வந்து ஸ்மூத்னிங் வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவே போட்டிருப்பேன். பட் ஆனால் கலரிங் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லலாம். அந்த கலரிங்கில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே சேம் செக்ஷன் எடுத்து எனக்கு கலரிங் டெபாசிட் பண்ணாங்க. பட் இவங்க எனக்கு முடிச்சதுக்கப்புறம் வந்து ட்ரையர் போட்டுட்ருக்கும்போது நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, ஓகே இன்னும் கலர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, கலர் பண்ணியாச்சு மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கலர் பண்ணிட்டீங்களா, எப்போ பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம் இல்லையா, அதுலேயே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலரிங் டெபாசிட் தான். இப்போ தான் நான் வெயிட் பண்ண வச்சாங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஏதோ ஒரு லைக் என்ன சொல்கிறது அப்படின்னா வந்துட்டு ஏதோ க்ரீம் அப்ளை பண்ணியிருக்காங்க மாய்ஸ்சரைசிங் மாதிரி, அது மாதிரி ஏதாவது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கண்டிஷனர் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இதுதான் கலர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி கலர் வந்து அந்த இடத்துல டெபாசிட் ஆகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நான் கேட்ட கலர் மாதிரியே இல்லை. ஓகே இதுக்கு மேலே வந்து கலர் டெபாசிட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னோடய ஃப்ரெண்டில் இருந்து பண்ணாங்க. என்கிட்ட கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் அதையும் சொல்லிடுறேன். என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன், நான் ஒரு மாதிரி சொன்னேன், அது அவங்களுக்கு புரியலை. அவங்க சொன்னது எனக்கு புரியலை. ஸோ அதுக்கு ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக வந்து பார்த்தா ஃப்ரண்ட்டில் எல்லாமே வந்து கலர் இருந்ததால் ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் நினச்சேன் இந்த கலர் வந்து எனக்கு கண்டிப்பாக சூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் ஹேர்லாம் வந்து ஒரு மாதிரி லைக் கிரேன்னு சொல்கிறேன் பாருங்க, ப்ரௌன் மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட ஃபேஸோட வந்து டோன் வந்து இன்னும் பிளாக்காக தெரியும். அது எனக்கு நான் நினைக்கக்கூடிய விஷயம். இது எக்ஸாக்டாக எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு அப்படி தோணும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பிளாக்காக இல்லை அப்படின்னா ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற மாதிரி, டார்க்காக இருக்கிற மாதிரி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் அப்போ சொன்னேன், எனக்கு இது எதுவும் நான் கேட்ட கலர் மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் கேட்ட கலர் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு பின்னாடி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. என்னோடய ஹேர் கொஞ்சம் ட்ரையாகவும் இருந்தது. அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கலர் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருந்தது. அது ஸ்ட்ரீக்ஸ் லைன்ஸ் மாதிரி இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே எனக்கு டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இங்கேயே வந்து ஒரு 3 ஹார்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. ஷாஷா வேறு வந்து நான் அவளுக்கு ஃபுட்டு வேறு கொடுக்கணும் அப்படிங்கிறதால ஓகே நான் கிளம்பிட்டேன். ஸோ கிளம்பிட்டு அடுத்ததான் நான் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டே. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப அப்படி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி அந்த கலர் இருந்தது. நான் கேட்ட கலர் இல்லவே இல்லை. இது ஒரு ப்ரௌன் மாதிரி இருந்தது. ஃப்ரண்ட்லலாம் எனக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப
அசிங்கமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஏதோ வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்து ஹென்னா அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஆக்சுவலி நானுமே வந்து ஹென்னா அப்ளை பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இதுலேருந்து ஒரு 10 days பிஃபோர் நான் ஹென்னா அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேரில் வந்து நீங்கள் ஹென்னா அப்ளை பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு இந்த மாதிரி கலர் இருக்குன்ட்டு. ஸோ எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை. எனக்கு மட்டும் பார்த்திங்கன்னா என்னை திருப்திப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு திருப்தியே ஆக மாட்டேன். லைக் எனக்கு இந்த விஷயம் இப்படி தான் இருக்கணும்னா அது அப்படி தான் வேணும்னு நானே நினைப்பேன். அந்தளவுக்கு வந்துட்டு என்னால் வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே முடியாத ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் நேரம் நானே வந்து இதெல்லாம் பாருங்கள், அந்த இயர்கிட்ட வந்துட்டு எவ்வளோ வந்து கலர் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீடியோ கால் பண்ணேன். அண்ட் நார்மல் கால் பண்ணும்போது அவங்க இல்லவே இல்லை அப்படின்னாங்க. தென் நான் வீடியோ கால்லாம் பண்ணி பார்க்கும்போது எஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் இருக்குது, ஆனால் நீங்கள் கேட்ட கலர் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டே ரொம்ப டிசப்பாயிண்டடாக போனேன். எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கலரே எனக்கு பிடிக்கல, என்னோடய ஃபேஸ் ரொம்பவே வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அப்புறம் வந்து அந்த முன்னாடி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பிளாக் கலர் வந்துட்டு நார்மல் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடு எல்லாமே வந்து கொஞ்சம் எனக்கு ஷைனிங்கோடு இருக்கிற மாதிரி பண்ணாங்க. ஃபைனல் டச் எப்படி வரப்போகுது, இல்லை இதுவும் எப்படி தான் ஆக போகுது, நான் ஃபுல் பிளாக் பண்ணிடலாமா இல்லை கலர் பண்ணது தப்பா அப்படின்ட்டு நம்ம வந்து ரிக்ரெட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நான் இதை பண்ணியே இருக்கக்கூடாதோ அப்படின்ட்டு. பட் ரொம்ப நான் ஆசையாக விரும்பி எனக்கு அப்படின்னு நான் நினச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்படி ஆகும்போது ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு தான் நினைப்போம் இல்லையா. பட் நான் நினச்சேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டு ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலான்னு இது ஒரு 45 minutes வந்துட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா ஹெட்டேக் பயங்கரமாக இருந்தது. அப்புறம் வந்து ஸ்கேல்ப்லாம் எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இச்சிங் ப்ராப்ளம் மாதிரி வந்துருச்சு. அண்ட் சொன்னாலும் இல்லை இச்சிங்லாம் ஆகாது நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு. ஸோ எனக்கு வந்து ஆர்கியூ பண்ணவோ இல்லை அவங்கக்கிட்ட வந்துட்டு ஃபைட் பண்ணவோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படிங்கிறதால நான் அமைதியாக வந்து இச்சிங்காக இருந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடு எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து நான் கேட்ட கலர் மாதிரி இருந்தது. ஃப்ரண்ட்டில் மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் ஃப்ரண்ட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு. ரொம்ப இச்சிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அந்த ஒரு கெமிக்கலாக என்னன்னு தெரியல, கண்டிப்பாக அது கெமிக்கல் இல்லாமல் இருக்காது. ஸோ அதோடய ஸ்மெல் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ரொம்ப ஸ்மெல்லாக இருந்தது. அது ஒரு ஹெட்டேக்காக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ரன்னிங் நோஸ் ஆகிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து வார்ம் வாட்டர் அண்ட் ரொம்ப ஹாட் வாட்டர் அதுக்கப்புறம் கோல்ட் வாட்டர் எது உங்களுக்கு வேணுமோ ஸோ அதில் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நான் வந்து எனக்கு வார்ம் வாட்டர் வேண்டாம். ஏன்னா நான் தலைக்கு வந்து வார்ம் வாட்டர் எடுத்தேன் அப்படின்னா ஆல்ரெடி என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் டேமேஜ்டு ஹேர் அப்படிங்கிறதால ஸ்ட்ரென்த் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் கோல்டு வாட்டரே நான் வந்துட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ணி அதாவது ஸ்ட்ரைட் பண்ணி விட்டாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் லுக் எனக்கு ஓகே இப்போ தான் நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆனேன். ஏன்னா எனக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக், ஆக்சுவலி என்னோடய ஹேர் வந்து பிளாக் கிடையாது, லைட் ப்ரௌன் தான். பட் அந்த லைட் ப்ரௌன் வரணும் அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு. ஸோ பின்னாடி வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னா பட் அங்கேயுமே ஒரு லைன் வந்து பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் ஓகே நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் கலர் மட்டும் நான் கேட்ட கலர் இல்லை அப்படிங்கிறதுல நான் 100% ஷியூராக இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட பேசினது ஒருத்தர், இவங்க ஒருத்தர், இது அவங்க மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. இருந்துமே வந்து ஏன்னா நான் கேட்ட கலர் இல்லை அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் ஓகே இவங்க வந்து வித்யா, இவங்க தான் எனக்கு வந்து இந்த சர்வீஸ் வந்து பண்ணாங்க. ஓகே நான் கேட்டதுக்கு நிறையா கொஷின்ஸ்லாம் நான் கேட்டிருந்தேன். அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வருஷம் ஒரு டைமோ இல்லை எப்பயாச்சும் நீங்கள் டிப்ரெஷன் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணும்போது அதுலேருந்து வெளியில் வருவீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஏதாவது விஷயம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அதோட ஹாப்பி வேறு லெவலில் இருக்கும். நமக்கான ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போதே வந்து லைஃப்பில் போரிங்கு டிப்ரெஷன் ஏதோ எதனா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு லைட்டாக நம்மளே புதுசாக ஃபீல் பண்ணுவோம். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்துட்டு ட்ராவல் எங்கேயாச்சும் பண்ணுறேன், இல்லை எங்கேயாவது வெளியூருக்கு போகிறேன், கோவிலுக்கு போகிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி கோவில், இல்லை இந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் நான் எனக்கு வித்தியாசமாக ரொம்ப நாள் நான் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் போட்ட சர்வீஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு இல்லை அந்த நாள் இல்லை வந்து அந்த கொஞ்சம் அந்த மந்த் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்காக நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபைடு எனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் கலர் எப்படி இருக்குது, எனக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கே தெரியும், பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து இது போக போக வந்து என்னோடய ஒரிஜினல் ஹேர் கலர் அதாவது லைட் ப்ரௌன் தான் என்னோடய ஹேரு, அந்த கலருக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் ஓகே சேஞ்ச் ஆயிடுச்சு.
2 3 டேஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து உங்களுடைய கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்டுடியோ 11 போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிவிடுங்க. அடுத்ததான் அவங்க உங்களுக்கு கிளியராக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.